போராட்ட காலத்துல இப்ப ஜெயலலிதா வந்து எல்லாம் பண்ணாங்களேங்க. 7 பேர் விடுதலை முன்னெடுத்தாங்களேங்க. அப்புறம் வந்து இலங்கை மீது இது பொருளாதார தடை விதிச்சாங்கங்க. எல்லாம் நடைமுறைப்படுத்துனாங்க அவங்க. தமிழ்நாடு போலீஸ வச்சு நடைமுறைப்படுத்துனாங்க. ஒன்றிய அரசு மன்மோகன் சிங் பண்ணுவாரு, சோனியா காந்தி பண்ணுவாருலாம் நம்பல. ஒரு ஒரு அயர்ன் லேடியா இருந்தாங்களேங்க. முன்னாடி ஜெயலலிதா இப்ப எப்படி நீங்க சரவண தேவர சொல்றீங்களோ, அப்படி இருந்தவன் இப்படி ஆனாருன்னா, ஜெயலலிதா அப்படி இருந்த ஜெயலலிதா இப்படி ஆயிடுச்சு. போ பழையபடியே போய் இன்னொரு மகன தத்தெடுத்து ஆடம்பரமா செலவு பண்ணு போ. சசிகலா கூட இருந்துட்டு என்ன கொள்ளையடி போனா சொல்ல முடியும் நம்ம? அவங்க நம்மளுக்கு ஆதரவா பேசுறாங்க, தமிழ் தேசியத்துக்கு ஆதரவா பேசுறாங்க, நம்ம கொள்கையை நிறைவேத்துறாங்க, மக்களுக்குமான போராட்டத்தை பார்க்குறாங்கன்னா, அதை பாராட்ட தானங்க செய்யணும். அதனால அங்க கருணாநிதி அங்க எல்லாரோடையும் கூட்டணி வச்சுக்கிட்டு சோனியா காந்தியை வலது பக்கமும் எல்லாரையும் கூட பேர் என்ன ஒருத்தர் நம்ம ஜனாதிபதியாக இறந்து போனார் பிரணாப் முகர்ஜி எல்லாரையும் வச்சு மேப் போட்டு ஸ்கெட்ச் போட்டு தமிழனை அடிப்பார். சீமான் ஒத்தையால் அப்போ சினிமாக்காரராக இருந்தார். அப்போ பேசுகிறதுல என்ன தப்பு? அப்போ எதிர்கட்சி ஜெயலலிதா அவங்க ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசுகிறாங்க. இந்திரா காந்தி போல் நான் பிரதமர் ஆனால் தனி ஈழம் அமைப்பேன்னு பேசுகிறாங்க.